ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸ். ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகளோட இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் we will start from places in news. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா பல்கேரியா. பல்கேரியாவோட கண்ட்ரியோட கேபிட்டல் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், சோஃபியா. இது எதனால நியூஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்கேரியா அப்படின்ற கண்ட்ரி வந்து அதோட கரன்சியா நம்ம யூரோவை அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துல இருந்து. ஸோ இதனால அது நியூஸ்ல இருந்துச்சு. யூரோ அப்படின்றது யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூரோப்பியன் கமிஷனோட கரன்சி. எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்து ருபின்னு சொல்றோமோ அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமனான கரன்சியா யூரோ இருந்துச்சு. அதை வந்து பல்கேரியா இந்த வருஷம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பல்கேரியான்றது நியூஸ்ல இருந்துச்சு. இது நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இதோட பொலிட்டிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ பல்கேரியான்ற கண்ட்ரியோட மேப் பார்த்துடலாம். பல்கேரியா அப்படின்ற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா பிளாக் சி அண்ட் ஏகியான் சீக்கு பக்கத்துல ரொமானியா, செர்பியா, கொசாவோ, நார்த் மெக்கானோ, கிரீக் அப்படின்ற கண்ட்ரீஸோட நடுவில் இருக்கும். இதோட இம்பார்ட்டண்டான ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா டாபு, மரட்சா அண்ட் ட்ருமா. இதோட கிளைமேட்ஸ் பார்த்தோம்னா கான்டினென்டல் டு மெரிட்டரேனியன் கிளைமேட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இதோட கேபிட்டல் என்ன, எந்த சி பக்கத்தில் இருக்கு, எந்த நாடுகளை சுற்றி இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளேசஸ் நியூஸாக பார்க்க போகிறோம், வெனிசுலா. ஸோ வெனிசுலா பார்த்தோம்னா எதனால நியூஸ்ல இருக்குன்னா, நம்ம யூஎஸோட பிரசிடென்ட் இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படின்ற ஒரு மிலிட்டரி ஆபரேஷனை இந்த நாட்டோட பிரசிடென்ட்டை எவாக்குவேட் பண்றதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆரம்பிச்சு அன்னைக்கே லான்ச் பண்ணியிருப்பாரு. ஜான் 3 அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வெனிசுலாவை ஏன் வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெனிசுலா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சி ரூட். இதுல நிறைய ஆயில் ரிசோர்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் பாருங்களேன். இட் இஸ் a வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஸ் ரிசர்வ்ஸ் இருக்கிறதுனால அமெரிக்கா இஸ் பிளானிங் டு எக்ஸிக்யூட் திஸ் வெனிசுலா ஆபரேஷன். ஸோ நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல அதோட கேபிட்டல் என்ன, கெரக்கஸ். இது எந்த கான்டினென்ட்ல இருக்குன்னு பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கா. அண்ட் இதுக்கு பக்கத்துல இருக்க சி பார்த்தீங்கன்னா கெரிபியன் சி. இவ்வளவு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இதோட இம்பார்ட்டன்டான இன்னொரு ஃபீச்சர் பார்த்தோம்னா ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் த வேர்ல்ட், ஏஞ்சல் ஃபால்னு சொல்லுவோம்ல, அது வந்து இந்த. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தோம்னா ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் டாபிக் பார்க்கலாம், பிரலே மிசைல். ஸோ இந்த மிசைல் யார் உருவாக்கியிருக்காங்கன்னா நம்ம இந்தியனோட டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க. இந்த பிரலே மிசைலோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு குறுகிய தூர தரையிலிருந்து தரை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு நாடு இருக்கு, இப்போ இந்த நாடு இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், இது பக்கத்துல வந்து ஒரு பாகிஸ்தான் அப்படின்னா இங்க இருக்க ஒரு ஏரியாவை இங்க இருந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், தரை டு தரை போற ஒரு மிசைல். அதுக்கப்புறம் இதுல எவ்வளவு பேலோடு ஏற்றலாம் அப்படின்னா 500லேருந்து 1000 கிலோ கணக்கான வார்ஹெட்ஸ்னா என்ன, குண்டுகள், ஏவுகணைகள், இது மாதிரி விஷயங்களை ஏற்றிக்கலாம். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இது யாரை டெவலப் பண்ணியிருக்கான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 500 கிலோமீட்டர் போகும். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா இது ஒரு பேலிஸ்டிக் மிசைல். க்ரூஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இது க்ரூஸ் மிசைல் கிடையாது, பேலிஸ்டிக் மிசைல். அண்ட் இது லோயர் ஆட்டிடியூட் வித் இன்ஃபிளைட் மெனக், அதாவது ஒரு ஃபிளைட்ல போகும்போது கூட இந்த மிசைல் நம்ம லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மிசைல் பத்தி பார்க்கும்போது யாரை டெவலப் பண்ணியிருக்கா, எவ்வளோ தூரம் போகும் அண்ட் இதோட அட்வான்டேஜ் மட்டும் பார்த்துட்டா போதும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீம் பார்க்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே எல்லா ஸ்கீம்ஸும் படிக்கணுமானா தேவையில்லை. எந்த ஸ்கீம்லாம் ஒரு 10 இயர் கம்ப்ளீட் பண்ணிருக்கு, 25 இயர் கம்ப்ளீட் பண்ணிருக்குன்னு இருக்கும், அந்த ஸ்கீம்ஸ் மட்டும் படிச்சா போதும். இப்போ பார்க்க போறது ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். அதாவது சுற்றுலாத்துறையில இருக்க அமைச்சகம் வந்து இந்தியாவில் இருக்க சுற்றுலா இடங்களை டெவலப் பண்றதுக்காக இந்த ஸ்கீமை உருவாக்கியிருக்காங்க. இதுல என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா 75 ப்ராஜெக்ட் வந்து இந்த ஸ்கீம் மூலமா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, 2015. இப்போ 2026. ஸோ இந்த ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த ஸ்கீம் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீமை பத்தி எப்படி படிக்கணும்னா, எந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, டூரிசம் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஸோ அப்ஜெக்டிவ்னு பார்த்தா தீம் பேஸ்ட் டூரிஸ்ட் சர்க்கியூட்ஸ் லைக் புத்திசம் சர்க்கியூட், எக்கோ சர்க்கியூட், ஹெரிட்டேஜ் சர்க்கியூட், ஹிமாலயன் சர்க்கியூட், இப்படின்ற கான்செப்ட்ல டூரிசம் கொண்டு போவாங்க. எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லப்பா, ஹிமாலயன் சர்க்கியூட் அப்படின்னா ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு ஸ்கீம் மூலமா நம்ம கவர் பண்ணுவாங்க. இங்க எல்லா இடத்துக்கும் டூரிசம் கூட்டிட்டு போறதுக்கான ஒரு பேக்கேஜ் டெவலப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட அட்வான்டேஜ். இந்த ஸ்கீம் 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால அடுத்து ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0ன்ற கான்செப்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா இட் மோர் ஃபோக்கஸஸ் ஆன் ஆத்ம நிர்பர் பாரத். ஆத்ம நிர்பர் பாரத்னா என்ன, தற்சார்பு இந்தியா. அதாவது நம்ம டூரிசத்துக்காக வெளிநாடு பயணம் பண்றதை தாண்டி இந்தியால இருக்கிற நிறைய டூரிசம் ஏரியாஸ் நம்ம பார்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்கீம் மூலமா ப்ரமோட் பண்றாங்க. ஸோ revamped version of the scheme gives a mantra of vocal for local. அதாவது உள்ளூருக்கான குரல்
அப்படின்ற கான்செப்டை நம்ம உள்ளூர்ல இருக்க மிக இம்பார்ட்டன்டான மகாபலிபுரம், காசி, வாரணாசி அப்படின்ற எல்லா ஏரியாஸ்க்கான டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்து டூரிசம் ப்ரொமோட் பண்றது தான் இந்த ஸ்கீமோட வேலை. இப்போ ஜென்ரலா ஏன் டூரிசம் நம்ம ப்ரொமோட் பண்ணணும்? டூரிசம் ப்ரொமோட் பண்றதுனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் பார்க்கலாம். டூரிசம் செக்டார் இன் இந்தியா. ஸோ இன்டர்நேஷனல் டூரிசம் அரைவல் வந்து இந்தியாவில் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதாவது வெளிநாட்டவர்கள் இந்தியாவுக்கு வர்றதுனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எக்கனாமியில். தென் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 5% ஜிடிபிக்கு இது உதவுது. அண்ட் மோர் ஓவர் 7.5 கோடி பேருக்கு டூரிசம் மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ஏன் இந்த 5% அண்டர்லைன் பண்ணோம்னா, போன வருஷம் ஹியூட் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாருமே எவ்வளவு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ டூரிசம் செக்டார்ன்றது 5% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்றது தெரிஞ்சுட்டா போதும். அது மட்டும் இல்லாம ஒரு டூரிசம் ப்ரமோட் ஆகிறதுனால ஒரு நாட்டுடைய கல்ச்சுரல் மற்றும் அதோட நேச்சுரல் ஹெரிட்டேஜுக்கான ஒரு சாஃப்ட் பவர் டூலாவுமே கவர்மெண்ட் யூஸ் பண்ணலான்ற கான்செப்டுக்காகவுமே வந்து டூரிசம் செக்டாரை இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சென்சஸ் 2027. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 எதனால அது நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, 2027 மக்கள் கணக்கெடுப்பை நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்போ இந்த வருஷமே அதுக்கான ஒர்க்கை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான முதல் சுற்றுக்கான வேலைகள் ஆரம்பிங்கன்றத மினிஸ்ட்ரி சொன்னதுனால இப்போ இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ 2027க்கான முக்கிய அம்சங்கள் என்ன, அந்த சென்சஸோட முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியம். இது 16th சென்சஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 8th ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டையுமே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இது 8வது அண்ட் இந்தியான்னு பார்த்தோம்னா 16வது சென்சஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான அம்சம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் சென்சஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா பென் பேப்பர்ல தான் யூஸ் பண்ணி டிக் போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது எத்தனை பேர் இருக்காங்க, வீட்டில் எத்தனை வயசானவங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு. ஆனால் இந்த சென்சஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஜிட்டல் ஃபேஸ்ல போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் ஆஃப் இந்தியா. இது டிஜிட்டல் சென்சஸ் வந்து இணையவழி அம்சங்கள். அதாவது எதனால டிஜிட்டல் சென்சஸ் சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா செல்ஃப் எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்டல்ல ஒரு சிட்டிசன் வந்து அவனுக்கான கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த போர்ட்டல் ஆன்லைன் போர்ட்டலில் போய் எனக்கு 5 பேர் இருக்காங்க, எங்கள் வீட்டில் 7 பேர் இருக்காங்க, ஒரு வயசானவங்க, ஒரு முதியவர்கள், இப்படிலாம் கொடுத்துருவாங்க. இது சுய கணக்கெடுப்புன்னு சொல்லுவோம். இதை கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது மானிட்டரிங் சிஸ்டம், இது மூலமா செக் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே பார்ட் ஆஃப் த சென்சஸ் தான். ஸோ இந்த சென்சஸ்ல பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் சிஸ்டம்ல சூப்பர்வைசர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சென்சஸோட எனுமரேஷன் ப்ராசஸ் கரெக்டாக போகுதான்னு பார்ப்பாங்க. இந்த சென்சஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் அண்ட் கிரியேட்டர், அதாவது சேட்டலைட் யூஸ் பண்ணி ஒரு கிராமத்தில் எத்தனை வீடுகள் இருக்கு, 100 வீடுகள் இருக்குன்னு வச்சிருக்காங்கன்னா அந்த 100 வீட்டுக்குமே சென்சஸ் கரெக்டாக போய் எடுத்துட்டாங்களான்றதை செக் பண்ணுறதுக்காக சேட்டலைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களாமா. அதுக்கப்புறம் சென்சஸ் அஸ் அ சர்வர் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி மினிஸ்ட்ரிஸ் எல்லாருமே இந்த சென்சஸ் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்குறாங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யாரு கண்டக்ட் பண்ணுறா, யார் இதோட ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் அண்ட் சென்சஸ் கமிஷனர் அப்படின்றவர் தான் இதோட ஹெட்டா இருப்பாரு. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம் தான் வந்து இதோட ஹெட். இப்போ சென்சஸ் எடுக்கிறதுன்றது கவர்மெண்ட் கண்டிப்பா வருஷம் வருஷம் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆக்ட் மூலமா, அதாவது சென்சஸ் ஆக்ட் ஆஃப் 1948ல வந்து அண்ட் சென்சஸ் ரூல்ஸ் ஆஃப் 1990 மூலமா தான் இந்த வகையான சென்சஸ் எடுக்கணும். இந்த சென்சஸ்ல நேம் கேட்கணும், என்னெல்லாம் பண்ணணும், ஸ்டேட் எப்படி கோஆப்ரேட் பண்ணணும், சென்ட்ரல் எவ்வளோ அதுக்கு அலாட் பண்ணணும் அப்படின்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் எந்த வருஷம்ன்றது முக்கியம், எந்த ரூல்ஸ் படி இந்த சென்சஸ் எடுக்கிறாங்கன்றது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது 16வது சென்சஸ் 2027. அப்போ முதல் சென்சஸ் எப்போ, ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ ஆரம்பிச்சுப்பாங்கன்னா 1881 WC பிளாடன் அப்படின்றவர் தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியா காலத்திலேயே வந்து சென்சஸ் எடுத்திருப்பாரு. நம்மளோட லாஸ்ட் சென்சஸ் 15வது எந்த வருஷம் கண்டக்ட் பண்ணாங்கன்னா 2011. யூஸ்வலா பாத்தீங்கன்னா சென்சஸ் வந்து 10 வருஷ இடைவெளியில எடுப்பாங்க. 2011க்கு அப்புறம் 2021ல எடுத்திருக்கணும். ஆனா அப்போ வந்து ஒரு கொரோனா வைரஸ்ன்ற தாக்கத்தினால எல்லாருமே முடங்கி இருந்ததுனால இந்த வருஷம் கண்டக்ட் பண்றாங்க. வரும் காலங்கள்ல என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலான்றதுக்காக ஒரு என்விரான்மெண்ட் டாபிக்ஸ் இப்போ கவர் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா, இவர் யாருன்னு தெரியுதா, ஒரு பர்சனாலிட்டி. இவர் பேரு மாதவ் கட்கல். இவர் எதனால நியூஸ்ல இருந்தார் அப்படின்னா, இவர் ரீசெண்டா காலம் ஆயிட்டார். born in 1942 in Pune and he was India's most important ecology and environment protectionist. அதாவது பாதுகாப்புக்காக இந்தியாவில் ஒரு முன்னணி குரல் கொடுத்தவர்ல இவரும் மிகவும் முக்கியமானவர். இவரோட சாதனைகள் பார்த்தோம்னா, இவர் பிரைம் மினிஸ்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வைசரா ஒரு காலத்துல பணி புரிஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாம he is also called architect of India's biological diversity act.
இந்தியாவின் உயரிய பல்வகைத்தன்மை சட்டம் உருவாக்குவதிலும் வன உரிமைகள் சட்டத்தை செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றியவர் இவர். இவரோட கீ அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், டெய்லர் பிரைஸ் ஃபார் என்விரான்மெண்டல் அச்சீவ்மெண்ட், வால்கோ என்விரான்மெண்ட் பிரைஸ், யுனைடெட் நேஷனோட என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் சாம்பியன்ஷிப் பிரைஸ் எல்லாமே இவர் கொடுத்துருக்காங்க. இவரோட புத்தகம்ன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியம். இவரோட முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா விரிசல் அடைந்த நிலம் 1992ல ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமாட்டி சூழியலும் சமத்துவமும் அப்படின்ற புக்கை 1995 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. A walk up to the hill living with the people and nature அப்படின்ற புத்தகத்தை அவரோட ஆட்டோபயோகிராஃபியா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இவர் எந்த ஃபீல்ட் ரிலேட்டட்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி பார்த்தோம்னா இவர் ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட். அண்ட் இவரோட புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன புத்தகங்கள் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் விரிசல் அடைந்த நிலம், சூழியலும் சமத்துவமும், A walk up to the hill. இந்த 3 புத்தகங்களும் இம்பார்ட்டன்ட். இவர் 1982ல வந்து பெங்களூர் அப்படின்ற ஒரு சிட்டியில சென்டர் ஃபார் எக்காலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு சென்டரை உருவாக்கியிருக்கார். இதுல பார்த்தோம் அப்படின்னா எல்லா எக்காலஜிக்கல் சயின்ஸ்க்கான எல்லா ஸ்டடீஸுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் உருவாக்குறதுல மிக முக்கிய பங்காற்றினார். ஹி வாஸ் ஆல்சோ சேரிங் த வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்பர்ட் எக்காலஜி பேனல் இன் 2010. இவர் 2010ஆம் ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலை சூழியல் நிபுணராக இருக்கும்போது வெஸ்டர்ன் காட்ஸ்ல கண்டிப்பா அது எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோனாக அறிவிக்கணுன்றதுக்கான நிறைய முயற்சிகளை எடுத்திருக்காரு. எப்படி நம்ம முன்னாடி சுதேஷ் தர்ஷன் ஸ்கீம் பார்த்தோமோ அடுத்த ஒரு ஸ்கீம் பார்க்கலாம். இதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ். இந்த ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் வந்து தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறதுக்காக கவர்மெண்டால 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனால 2026ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீமா பாக்குறாங்க. ஸோ லான்ச் பண்ண இயர் ரொம்ப முக்கியம் நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. 16 ஜனவரி 2016. இந்த லான்ச் பண்ண நாளை வந்து தேசிய ஸ்டார்ட் அப் தினமாக, அதாவது நேஷனல் ஸ்டார்ட் அப் டேன்னு கொண்டாடுறாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த நாள், எந்த மினிஸ்ட்ரி, எந்த டிபார்ட்மெண்ட் இது மட்டும் பார்த்தா போதும். டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவை கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவோட 3 இம்பார்ட்டன்டான பில்லர்ஸ் பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன், ஹேண்ட் ஹேண்ட்லிங், ஃபண்டிங் சப்போர்ட், இன்குபேஷன். அது ஒன்றும் இல்லைப்பா, எளிமையா ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி இந்தியாவில் உருவாக்கணும், அதுக்கு நிதி ஆதரவு கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஐடியா கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஊக்குவிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமா ஒரு கல்வி நிறுவனத்தின் கூட்டோட அமைப்பாக இந்த ஸ்கீம்ல கொண்டு வருவாங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலமா ஒரு பெரிய கம்பெனியோட மென்டார்ஷிப் கிடைக்கும், அவங்களுக்கான அட்வைஸ், அசிஸ்டன்ட் எல்லாமே கொடுக்கும். இந்த ஸ்கீமோட 10 வருஷ டெக்கேடல் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். திஸ் ஹாஸ் மேட் இந்தியா 3rd largest ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். உலக அளவில் இந்தியா வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. மொத்தம் 2 லட்சம் பேர் வந்து இந்தியாவில் 10 வருஷத்துல புது தொழில்களை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 லட்சம் ஸ்டார்ட் அப்ல 120 ஸ்டார்ட் அப் மட்டும் யூனிகார்ன், அதாவது 100 கோடிக்கும் அதிகமான முதலீட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு நியூஸா இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், 45% ஸ்டார்ட் அப்போட டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு விமனா இருக்காங்களாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் 50% ஸ்டார்ட் அப் பாத்தீங்கன்னா Tier 2, Tier 3 சிட்டிஸ்ல தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான போர்டு பத்தி பார்க்கலாம், டி போர்டு. டி போர்டு வந்து ரொம்ப மாசங்களா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஸோ டி போர்டு தாண்டி மற்ற எல்லா போர்ட்ஸுமே ஒரு ரிவிஷன் கோர்ஸ் அதில் பார்த்துடலாம். டி போர்ட் ஆஃப் இந்தியா துணைத் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்தெந்த டீ எல்லாமே இம்போர்ட் பண்றோமோ அது எல்லாமே கண்டிப்பா டெஸ்டிங்க்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்றதுக்கான ரூலை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ டி போர்டு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம்னா 1954, டி ஆக்ட் ஆஃப் 1953. ஸோ எப்போதுமே ஒரு போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஆக்ட் கீழே வருது, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அண்ட் இது ஸ்டாட்டுட்டரி போர்டா இல்லையா, அதாவது ஒரு ஆக்ட் மூலமா உருவாக்கியிருக்காங்களா இல்லை ஒரு ரூல்ஸ் மூலமா உருவாக்கியிருக்காங்களா, எந்த வருஷம் உருவாக்கியிருக்காங்க, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம டி போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஓவர்சீஸ், அதாவது வெளிநாடு அலுவலகங்கள்னு பார்த்தோம்னா லண்டன், துபாய், மாஸ்கோ, இந்த கண்ட்ரி சிட்டிஸ்லயுமே வந்து நம்மளோட டி போர்ட் ஆஃப் இந்தியாவோட அத்தாரிட்டிஸ் இயங்கிட்டு இருக்காங்க. இதுல 31 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் த சேர்மன். எல்லா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மெம்பர்ஸ் எல்லாம் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த மாநிலங்கள்ல அதிகமான டீ விளையுதுன்னு பார்த்தோம்னா அசாம், மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேஷ். அது மட்டும் இல்லாமல் எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அண்ட் எந்த ஆக்ட் மூலமா 1953 டீ ஆக்ட் மூலமா.
எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா கல்கட்டா. டீ போர்டு பார்த்த மாதிரி மற்ற எல்லா போர்ட்ஸும் பார்த்தல ஒரு தடவை. டீ போர்டு எந்த வருஷம், எங்க இருக்காங்க, கல்கட்டால இருக்காங்க, எந்த மினிஸ்ட்ரி பார்த்தோம். அடுத்து காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா டீ போர்டுக்கு முன்னாடியே உருவாக்கியிருக்காங்க 1942. நல்லா பார்த்துக்கோங்க, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த போர்டு உருவாக்கியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா பக்கத்துல பெங்களூர்ல இருக்கு. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ டீ போர்டும் காஃபி போர்டும் காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வராங்க. ரப்பர் போர்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1947ல கேரளால மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே உருவாக்கியிருக்காங்க. ஸ்பைஸ் போர்டு ஆஃப் இந்தியா அப்படின்றதுமே வந்து 1987ல கொச்சி கேரளால மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே உருவாக்கியிருக்காங்க. கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு 1981 கொச்சி கேரளால மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே உருவாக்கியிருக்காங்க. டொபாக்கோ போர்டு பார்த்தோம்னா 1975 ஆந்திரா குண்டூர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே உருவாக்கியிருக்காங்க. தென்னை வாரியம் அதாவது கோயிர் போர்டு 1953ல கொச்சி கேரளால குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உருவாக்குற அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கீழே உருவாக்கியிருக்காங்க. நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு தேசிய தோட்டக்கலை வாரியம் 1984 ஹரியானா குருகிராம்ல மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே உருவாக்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா சென்ட்ரல் சில்க் போர்டு 1948ல பெங்களூர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் கீழே உருவாக்கியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே யார் யார் வரான்றதை நல்லா பாருங்க. நம்ம பார்த்துருக்கோம் டீ, காஃபி, ரப்பர், ஸ்பைசஸ் வந்திருக்கு. அண்ட் கொச்சி அப்படின்ற ஒரே ஒரு கேரளாவில் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் போர்ட், காயர் போர்ட், கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு எல்லாத்துக்குமே இங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் சென்ட்ரல் சில்க் போர்டு வந்து அக்ரிகல்ச்சர் கிடையாது, இட் கம்ஸ் அண்டர் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரின்றதை பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு என்விரான்மெண்ட் நியூஸ் பார்க்கலாம். காசிரங்கா நேஷனல் பார்க் இது எதனால நியூஸ்ல இருக்குன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கே காசிரங்கா எலிவேட்டட் காரிடார் ப்ராஜெக்டை இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காரு. இது ஒரு நேஷனல் பார்க். அப்போ இது எங்க இருக்குன்றது ரொம்ப முக்கியம். எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அசாம்ல இருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவருக்கும் கர்பி ஹில்ஸ்க்கு நடுவுல அசாம்ல இந்த காசிரங்கா இருக்கு. இதுல மிக முக்கியமான விலங்குன்னு பார்த்தோம்னா ரைனோசரஸ். இதுக்கு நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ், இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா, யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் இருக்கிறதுனால எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் பார்க். இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லாம் இங்கே அதிகமாக வரதுனால இது ஒரு இண்டோ ஏஷியன் ஃப்ளைவேயாகவும் இருக்கு. இதோட பயோடைவர்சிட்டி ஃபவுண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைகர்ஸ், எலிஃபண்ட், ஸ்வாம் டீர், வைல்ட் பஃபலோ அண்ட் ரைனோ. ரைனோ அப்படின்னு பார்த்தாலுமே இதில் ஒன் ஹார்ன் ரைனோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இங்கே மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த மாசத்தோட நடப்பு நிகழ்வுகளை சில சயின்ஸ் நியூஸ், என்விரான்மெண்ட் நியூஸ், பிளேஸ் நியூஸஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.